வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் காவியாட்சியை கொண்டு வருவோம் என தமிழிசை சூளுரை. மோடிக்கு பாடம் புகட்டுவோம் என்ற ஸ்டாலின் பேச்சுக்கு பதிலடி. மத்திய அரசின் திட்டங்கள் தமிழகத்திற்கு கிடைக்கவே பாஜகவுடன் உறவு வைத்துள்ளோம். அதிமுகவில் எந்த பிளவும் இல்லை என்றும் அமைச்சர் பாண்டியராஜன் விளக்கம். தமிழக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வழங்க வேண்டிய 3558 கோடி நிலுவைத் தொகையை உடனே வழங்க வேண்டும். மத்திய அரசுக்கு அமைச்சர் SP வேலுமணி கோரிக்கை. வருமான வரி செலுத்த கால அவகாசம் நீட்டிக்கப்படாது என வருமான வரித்துறை தடாலடி. காலக்கெடுவுக்குள் வருமான வரி செலுத்தாத நபர்களுக்கு அபராதம் விதிக்கவும் முடிவு. வரலாறு காணாத அளவிற்கு புதிய உச்சத்தை தொட்டது டீசல் விலை. சென்னையில் 1 லிட்டர் டீசல் 73 ரூபாய் 69 காசுகளுக்கு விற்பனை. முதுகெலும்பு இல்லாத அதிமுக அரசை தூக்கி எறிய வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு க ஸ்டாலின் ஆவேசத்துடன் தெரிவித்துள்ளார். கருணாநிதி மறைந்ததை அடுத்து திமுகவின் தலைவராக மு க ஸ்டாலினும் பொருளாளராக துரைமுருகனும் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டனர். இதனை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் க அன்பழகன் திமுகவின் பொதுக்குழுவில் முறைப்படி அறிவித்தார். தலைவராக தேர்வான பிறகு முதன்முறையாக கட்சி தொண்டர்கள் மத்தியில் உரையாற்றிய மு க ஸ்டாலின் இந்தியா முழுவதும் காவி வண்ணம் பூச நினைக்கும் மோடி அரசுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்றார். இதேபோல் முதுகெலும்பு இல்லாத அதிமுக அரசை தூக்கி எறிய வேண்டும் என ஆவேசத்துடன் பேசிய அவர் அழகான எதிர்காலத்தை மெய்ப்பிக்க அனைவரும் சேர்ந்தே செல்வோம் என்று திமுக தொண்டர்களுக்கு அழைப்பு விடுத்தார். முதுகெலும்பு இல்லாத இந்த அரசை, மாநில அரசை தூக்கி எறியவா, இந்த அழகான எதிர்காலத்தை ஒன்றாக நாம் மெய்ப்பிப்போம். நான் முன்னே செல்லுகிறேன், நீங்கள் பின்னே வாருங்கள் என்று நான் அழைக்கவில்லை. நாம் அனைவரும் சேர்ந்தே செல்வோம் என்று அழைக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டன், நானும் ஒரு தொண்டன். இங்கு அனைவரும் சமம். அதற்கு தலைமைக்கு கட்டுப்பட்டவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். உங்களின் எண்ணங்களின் பிரதிபலிப்பாக தலைமை நிச்சயமாக இயங்கும் இயங்கும் இயங்கும். திமுக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஸ்டாலினுக்கு தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் வாழ்த்து தெரிவித்துக் கொண்டார். சென்னையில் நடைபெற்ற வாஜ்பேயி புகழஞ்சலி நிகழ்ச்சியின் போது செய்தியாளர்களை சந்தித்த அவர் மத்தியில் மக்களுக்கான ஆட்சி நடைபெறுவதாகவும் 22 மாநிலங்களில் நடைபெறும் காவி ஆட்சியை தமிழகத்தில் கொண்டு வர முயற்சி செய்து வருவதாகவும் கூறினார். அதே சமயத்தில் மரியாதைக்குரிய சகோதரர் ஸ்டாலின் அவர்கள் இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் 2வது தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் உளமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தனையனாக இருந்து இன்று தலைவராக உயர்ந்திருக்கிறார் என்று நான் பதிவிட்டிருந்தேன். அதே போல அதே கட்சிக்கு கடுமையாக உழைத்த மரியாதைக்குரிய சகோதரர் துரைமுருகன் அவர்கள் பொருளாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பது மகிழ்ச்சி. இல்லை, அதுதான், அதாவது இன்றைய காலகட்டத்தில் காவி ஆட்சி ஒரு மாநிலம் இல்லை, 22 மாநிலங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. காவி ஆட்சி என்று சொல்வது ஏதோ நிறத்தை வைத்தோ வெறும் கொள்கைகளை வைத்தோ அல்ல, மக்களுக்கான நல்ல ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் மக்களுக்கான நல்ல ஆட்சி மத்தியிலும் நடந்து கொண்டிருக்கிறது, மாநிலங்களிலும் நடந்து கொண்டிருக்கிறது, தமிழகத்திலும் கொண்டு வருவதற்கு நாங்கள் முயற்சி செய்வோம். ஆக அவர்கள் கருத்தை அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் எங்கள் கருத்தை வலிமையாக காவி ஆட்சியை தமிழகத்திலும் கொண்டு வருவதற்கு நாங்கள் முயற்சி செய்வோம். அதிமுகவில் குடும்ப அரசியல் கிடையாது என்றும் எம்ஜிஆர் ஜெயலலிதா வழியில் தமிழகத்தில் ஆட்சி நடைபெறுவதாகவும் மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை தெரிவித்தார். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் திமுகவில் தான் குடும்ப அரசியல் நடப்பதாகவும் யாருக்கு முதுகெலும்பு இல்லை என்பது அவர்களே தெரிந்து கொள்ளட்டும் என்று விமர்சித்துள்ளார். இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இந்த குடும்ப அரசியல் என்பது கிடையாது. திராவிட முன்னேற்ற குடும்ப அரசியல் என்று தெளிவாக பேராசிரியர் அவர்கள் ஸ்டாலின் அவர் அறிமுகப்படுத்தும் பொழுதே அவர் சொல்லும் பொழுது கருணாநிதி மகன் அவர் தேர்ந்தெடுக்க அப்படி அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார். இதிலிருந்தே தெரிந்து கொள்ள வேண்டும் யாருக்கு முதுகெலும்பு இருக்கிறது, முதுகெலும்பு இல்லை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முதுகெலும்பு உள்ள கட்சி தான். பலமுறை வெற்றி கண்டிருக்கிறோம். புரட்சி தலைவருக்கு பிறகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எங்களை வழிநடத்தினார்கள்.
மத்திய அரசின் திட்டங்கள் தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்திலேயே பாஜகவுடன் நல்லுறவு வைத்துள்ளதாக அமைச்சர் பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை ஆவடி ராணுவ உடை தயாரிக்கும் தொழிற்சாலையில் செயல்படும் டாக்டர் அம்பேத்கர் தொழிற்சங்கத்தின் 25வது ஆண்டு விழா நடைபெற்றது. இதில் பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர் உதித்ராஜ் மற்றும் அமைச்சர் பாண்டியராஜன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் பாண்டியராஜன் ஜிஎஸ்டி போன்ற விவகாரத்தில் மத்தியிலும் மாநிலத்திலும் வெவ்வேறு நிலைப்பாட்டுடன் திமுக செயல்பட்டதாக குற்றம் சாட்டினார். இதேபோன்று பல்வேறு குளறுபடிகளை செய்துவிட்டு தற்போது முதுகெலும்புடன் திமுக தலைவர் ஸ்டாலின் பேசுவதாக அவர் விமர்சித்தார். அதிமுகவில் எந்த பிளவும் இல்லை என்றும் கட்சி ஒரு நிலைப்பாட்டுடன் ஆட்சியின் சாதனைகளை மக்களிடம் கொண்டு செல்லும் பணியில் ஈடுபட்டு வருவதாக பாண்டியராஜன் குறிப்பிட்டார். அந்நிய முதலீடு அங்காடித்துறையில் வந்த பொழுது வால்மார்ட் உள்ளே வருவதற்காக சாமரம் வீசியது திமுக. இங்கு வந்து ஒரு பேச்சு, பாராளுமன்றத்துக்குள்ள போனப்போ அதை ஆதரித்து வாக்களித்தது திராவிட முன்னேற்ற கழகம். அதே போல ஜிஎஸ்டி முதல்ல வந்த பொழுது அந்த ஜிஎஸ்டி எந்த வடிவில் வரக்கூடாது என்று நாங்களெல்லாம் எதிர்த்து நின்றோமோ அந்த வடிவில் வர வேண்டும் என்று வாக்களித்தது திராவிட முன்னேற்ற கழகம். இந்த மாதிரி முதுகெலும்பில்லாத அனைத்து செயல்களையும் செய்துவிட்டு இன்னைக்கு எந்த முதுகெலும்புடன் அவர் ஸ்டாலின் அவர்கள் இந்த பேச்சை பேசுறாருன்னு அவருடைய தமிழக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகை 3558 கோடியை உடனே கொடுக்க கோரி மத்திய அரசுக்கு அமைச்சர் எஸ்பி வேலுமணி கோரிக்கை விடுத்துள்ளார். டெல்லியில் மத்திய நிதி மற்றும் பெரும் நிறுவனங்கள் விவகாரத்துறை மந்திரி அருண் ஜேட்லியை அமைச்சர் எஸ்பி வேலுமணி சந்தித்து கோரிக்கை மனு அளித்தார். அதில் பல்வேறு வழக்குகள் காரணமாக தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தல் நடத்த முடியவில்லை என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த எஸ்பி வேலுமணி தமிழக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகை 3558 கோடியை உடனே கொடுக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். தமிழகத்துக்கு 2018-19 ஆண்டில் 1050 கிலோமீட்டர் நீளத்துக்கு கிராம சாலைகள் அமைக்க மத்திய அரசால் விரைவில் ஒப்புதல் வழங்குவது குறித்தும் கடந்த முறை இது வைத்தோம். இந்த முறை அது இப்பொழுது ஒப்புதல் ரெடியாகிவிட்டது. அதுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதே போல் சமூக பொருளாதார கணக்கெடுப்பில் 2011ஆம் ஆண்டுக்கு பின் விடுபட்டவர்கள் பிரதம மந்திரி குடியிருப்பு திட்டத்தின் கீழ் சேர்ப்பதற்கு உரிய ஒப்புதல் பெற்றுத் தருமாறு மாண்புமிகு மத்திய ஊரக வளர்ச்சி, பஞ்சாயத்து ராஜ் மற்றும் கனிமவளத்துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் அவர்களை சந்தித்து அதையும் நம்ம கண்டிப்பாக கிட்டத்தட்ட 5,09,000 பேர் அதில் தகுதியுள்ளவங்களுக்கு அந்த வீடு ஒதுக்க வேண்டும் என்று அந்த கோரிக்கையும் வைத்தோம். ஆகவே இந்த கோரிக்கையெல்லாம் கண்டிப்பாக உடனடியாக பரிசீலிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். முக அழகிரின் மிரட்டலுக்கு பொதுக்குழுவில் பேசிய முக ஸ்டாலின் தக்க பதிலடி கொடுத்துள்ளார். மதுரையில் 2 தினங்களுக்கு முன்பு செய்தியாளர்களிடம் பேசிய முக அழகிரி திமுகவில் தம்மை சேர்க்காவிட்டால் பின் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என எச்சரிக்கை விடுத்தார். இதற்கு பதிலளிக்கும் வகையில் திமுக பொதுக்குழுவில் பேசிய முக ஸ்டாலின் தான் துணிவு மிக்கவன், எந்த சவால்களையும் எதிர்கொள்ள தயார் என்றும் தக்க பதிலடி கொடுத்துள்ளார். கலைஞர் இப்ப இல்ல, அந்த கட்சியை காப்பாற்றணும், அந்த எண்ணத்துல நாங்க இறங்கணும். அவங்க அதை சேர்த்துக்கிறோன்னா அதுக்கப்புறம் பின்பற்ற விளைவுகள். நான் தலைவர் கலைஞர் இல்லை, அவர் போல் பேச தெரியாது, அவரை போல் மொழியை ஆள தெரியாது. ஆனால் எதையும் முயன்று பார்க்கக்கூடிய துணிவை கொண்டவனாக உங்கள் முன் நிற்கிறேன். காலக்கெடுவுக்குள் வருமான வரி செலுத்தாத நபர்களுக்கு அபராதம் விதிக்க வருமான வரித்துறை முடிவு செய்துள்ளது. நடப்பு நிதியாண்டிற்கான வருமான வரியை தாக்கல் செய்ய ஜூலை 31ஆம் தேதி கால அவகாசம் கொடுக்கப்பட்டது. எனினும் ஆன்லைன் மூலம் வருமான வரி செலுத்துவதில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டது. இந்நிலையில் வருமான வரி கணக்கை தாக்கல் செய்ய மேலும் கால அவகாசம் நீட்டிக்கப்படாது என தெரிவித்த வருமான வரித்துறை கொடுக்கப்பட்டுள்ள கெடுவுக்குள் வருமான வரி செலுத்தாத நபர்களுக்கு அபராதம் விதிக்க முடிவு செய்துள்ளது. மொத்த வருமானம் 5 லட்சத்திற்கு மிகாமல் இருப்பவர்கள் வருமான வரி கணக்கை வரும் 31ஆம் தேதிக்கு பிறகு அடுத்த ஆண்டு மார்ச் 31ஆம் தேதிக்கு முன்பாக தாக்கல் செய்தால் அபராதமாக 1000 ரூபாய் விதிக்கப்படும் எனவும் 5 லட்சத்திற்கும் மேல் வருமானம் உள்ளவர்கள் வரும் 31ஆம் தேதிக்கு பிறகு ஆனால் டிசம்பர் 31ஆம் தேதிக்கு முன்னதாக தாக்கல் செய்தால் அபராதமாக 5000 ரூபாய் செலுத்த வேண்டும் எனவும் தெரிவித்துள்ள வருமான வரித்துறை மொத்த வருமானம் 5 லட்சத்திற்கும் அதிகமாக இருப்போர் வரும் டிசம்பர் 31ஆம் தேதிக்கு பிறகு ஆனால் அடுத்த ஆண்டு மார்ச் 31ஆம் தேதிக்கு முன்னதாக தாக்கல் செய்தால் 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என வருமான வரித்துறை முடிவு செய்துள்ளது.
டீசல் விலை இதுவரை இல்லாத அளவிற்கு உயர்ந்து உச்சத்தை தொட்டதால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். சர்வதேச பொருளாதார சந்தைகளில் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு அதிகரிப்பதாலும் கச்சா எண்ணெய் விலை அதிகரிப்பதாலும் எரிபொருட்களின் விலை தொடர்ந்து மாற்றம் கண்டு வருகின்றது. மேலும் ஈரானில் உற்பத்தியாகும் கச்சா எண்ணெயின் உற்பத்தி 40% முடங்கியதால் சந்தைகளில் அவற்றின் தேவை அதிகரித்துள்ளது. இதனால் டீசல் விலை இதுவரை இல்லாத அளவிற்கு விலை உயர்வை சந்தித்து வருகின்றது. நேற்றைய விலையிலிருந்து 15 காசுகள் அதிகரித்து டீசல் லிட்டருக்கு 73 ரூபாய் 69 காசுகளுக்கு விற்பனையாகின்றது. பெட்ரோல் விலை 13 காசுகள் அதிகரித்து லிட்டருக்கு 81 ரூபாய் 22 காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகின்றது. தெலுங்கானா அருகே சாலை விபத்தில் படுகாயமடைந்த நடிகர் ஜூனியர் என்டிஆரின் தந்தை நந்தமூரி ஹரிகிருஷ்ணா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தெலுங்கானா மாநிலம் நல்கொண்டா மாவட்டத்தில் என்டி ராமாராவின் மூத்த மகன் நந்தமூரி ஹரிகிருஷ்ணா சென்ற கார் விபத்துக்குள்ளாகியது. இதில் படுகாயமடைந்த ஹரிகிருஷ்ணா மற்றும் கொமினேவேணி ஆகியோர் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி நந்தமூரி ஹரிகிருஷ்ணா உயிரிழந்தார். 2008இல் தெலுங்கு தேசிய கட்சி சார்பில் எம்பியாக தேர்வு செய்யப்பட்ட இவர் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவின் மைத்துனர் ஆவார். மைத்துனர் உயிரிழப்பை அடுத்து அனைத்து நிகழ்ச்சிகளையும் சந்திரபாபு நாயுடு ரத்து செய்ததாக கூறப்படுகின்றது. அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள தயாளு அம்மாளை திமுக தலைவர் மு க ஸ்டாலின் நேரில் சந்தித்தார். திமுக முன்னாள் தலைவர் கருணாநிதியின் மனைவியான தயாளு அம்மாளுக்கு நேற்று இரவு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. இதனை அடுத்து சென்னை கிரீம் சாலை உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டார். அங்கு மருத்துவர்கள் தயாளு அம்மாளுக்கு முழு உடல் பரிசோதனை செய்தனர். இந்நிலையில் இன்று காலை திமுக தலைவரும் அவரது மகனுமான மு க ஸ்டாலின் மருத்துவமனைக்கு நேரில் வருகை புரிந்தார். அங்கு தயாளு அம்மாளுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை குறித்தும் ஆரோக்கியம் குறித்தும் மருத்துவமனை நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார். ஏர்செல் மேக்சிஸ் விவகாரத்தில் சிபிஐ குற்றப்பத்திரிகை கசிய விட்டுள்ளது என டெல்லி கோர்ட்டில் ப. சிதம்பரம் புகார் அளித்துள்ளார். மத்திய அமைச்சராக ப. சிதம்பரம் இருந்தபோது ஏர்செல் நிறுவன பங்குகளை வெளிநாட்டு நிறுவனத்திற்கு விற்பனை செய்வதில் முறைகேடுகள் நடைபெற்றதாகவும் இதற்கு பலனாக கார்த்தி சிதம்பரத்தின் நிறுவனத்திற்கு லஞ்சம் கொடுக்கப்பட்டதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இதுகுறித்து ப. சிதம்பரம் உள்ளிட்டவர்களிடம் விசாரணை நடத்தி வரும் சிபிஐ டெல்லி தனிக்கோர்ட்டில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. அந்த குற்றப்பத்திரிகையின் அம்சங்கள் ஆங்கில நாளேட்டில் வெளியிடப்பட்டது. இந்நிலையில் குற்றப்பத்திரிகையை கோர்ட் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்வதற்கு முன்பாகவே சிபிஐ திருட்டுத்தனமாக அதன் பிரதியை குறிப்பிட்ட நாளிதழுக்கு வழங்கியுள்ளது என டெல்லி கோர்ட்டில் ப. சிதம்பரம் புகார் அளித்துள்ளார். ஏர்செல் மேக்சிஸ் விவகாரத்தை பரபரப்பு ஆக்குவதற்காக தவணை முறையில் வெளியிட செய்திருப்பதாக தோன்றுகிறது எனவும் மனுவில் கூறப்பட்டுள்ளது. மனுவை விசாரித்த நீதிபதி OP ஷைனி இதுகுறித்து அக்டோபர் மாதம் 8ஆம் தேதிக்குள் பதிலளிக்குமாறு சிபிஐக்கு நோட்டீஸ் அனுப்பி உத்தரவிட்டார். தமிழகத்தில் 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஸ்மார்ட் சிட்டி டெண்டருக்கு உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலம் 10 நகரங்களில் மின்னணு நிர்வாகம் ஏற்படுத்த தமிழக அரசு திட்டமிட்டிருந்தது. இதனையடுத்து மின்னணு நிர்வாக திட்ட வடிவமைப்புக்கு 100 கோடி ரூபாய்க்கு டெண்டர் விடப்பட்டது. பல்வேறு நிறுவனங்கள் விண்ணப்பித்திருந்த நிலையில் L&T நிறுவனத்திற்கு மட்டுமே தமிழக அரசு ஒப்பந்தங்களை வழங்கியுள்ளதாக புகார் எழுந்தது. இதனை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆஸ்டெக் மிஷனரி நிறுவனம் வழக்கு தொடர்ந்தது. இந்த மனு உயர்நீதிமன்ற நீதிபதி மகாதேவன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது டெண்டர் தொடர்பான நடவடிக்கைக்கு தடை விதித்த நீதிபதி வழக்கை செப்டம்பர் 3ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டார். ராமநாதபுரம் மாவட்டத்தை வறட்சி மாவட்டமாக அறிவிக்க கோரி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் குடியேறும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடந்த 3 ஆண்டுகளாக மழை பெய்யாததால் விவசாயம் பொய்த்து போனது. இதையடுத்து அம்மாவட்டத்தை வறட்சி மாவட்டமாக அறிவிக்க வேண்டும், விவசாயிகளுக்கு வறட்சி நிவாரணம் வழங்க வேண்டும், பயிர் காப்பீடு செய்தவர்களுக்கு இழப்பீடு தொகை உடனே வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக விவசாயிகள் சங்கத்தினர் தாலுகா அலுவலகத்தில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோன்று திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் குளங்களை தூர்வார ஒதுக்கப்பட்ட நிதியை அதிகாரிகள் முறைகேடாக பயன்படுத்தியதாக விவசாய சங்கத்தினர் பொதுப்பணித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் சுமார் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தமிழக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். திருவண்ணாமலை உள்ள அரசு கலைக்கல்லூரியில் அடிப்படை வசதிகள் செய்து தராத கல்லூரி நிர்வாகத்தை கண்டித்து மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை செங்கம் சாலையில் செயல்படும் அரசு கலைக்கல்லூரியில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். இக்கல்லூரியில் குடிநீர் வசதி, கழிப்பறை வசதி உள்ளிட்ட எவ்வித வசதிகளும் செய்து தரவில்லை என்று கூறி மாணவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கல்லூரியில்
வந்து சேர்ந்ததுலேருந்தே பார்க்குறேன், ஒரு அடிப்படை வசதிகள் வந்து இல்லை. என்னுடைய சீனியர்ஸ்க்கு வந்து சொல்லியும் இருக்காங்க, அதுக்கப்புறம் போராட்டமும் நடத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் கூட எந்த ஒரு நடவடிக்கையும் வந்து எடுக்கலை. நாங்கள் வந்த காலத்திலே பார்க்குறோம், முதல் சுழற்சியும் 2வது சுழற்சியும் சேர்த்து 8000 பேருக்கு மேலே வந்து நாங்கள் படிச்சுட்டு இருக்கோம். ஆனால் அடிப்படை தண்ணீர் வசதியோ இல்லை பாத்ரூம் வசதியோ இல்லைன்னா இந்த வருஷத்துக்கான பஸ் வசதி வந்து இன்னும் தரலை. இப்போ வந்து முறையிட்டு இருக்கோம். இதுக்கு அடையாளமா இன்னைக்கு 1 மணி நேரம் வந்து இந்த போராட்டத்தை வந்து இன்னைக்கு நடத்தியிருக்கோம். ஆசிரியர் முறையிட்டனால அவங்க செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் இந்த ஒரு காலம் வந்து அவங்களுக்கு வந்து அவகாசம் தரோம். அதுக்கெல்லாம் அவங்க செஞ்சு தரலைன்னா இதுக்கு மேலே வந்து இந்த போராட்டம் வந்து வெவ்வேறு கட்ட நிலைக்கு வந்து கொண்டு போறேன்னு சொல்லிட்டு இந்த இந்திய மாணவர் சங்கம் சார்பாக நான் தெரிவிச்சுக்கிறேன். சென்னையில் விசாரணைக்காக காவல் நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்ட பெண் தீக்குளித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை திருவேற்காடு அடுத்த கோலடி பகுதியைச் சேர்ந்தவர் ரேணுகா. இவர் தனியார் மருத்துவமனையில் செவிலியராக பணிபுரிந்து வருகின்றார். இவருக்கும் தன்னுடைய வீட்டின் அருகில் வசித்து வரும் அமிர்தவல்லி என்பவருக்கும் இடையே கேட் வைப்பது தொடர்பாக தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனால் அமிர்தவல்லி திருவேற்காடு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதனையடுத்து ரேணுகாவை காவல்துறையினர் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். இதில் காவல்துறையினர் ஒருதலை பட்சமாக செயல்பட்டதாக கூறப்படுகின்றது. இதனால் மனமுடைந்த ரேணுகா காவல் நிலையம் முன்பு பெட்ரோல் ஊற்றி தீக்குளித்தார். உடனடியாக அருகில் இருந்த காவலர்கள் ரேணுகாவை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. மதுரையில் நடைபெற்று வரும் குற்ற சம்பவங்களை தடுக்க பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருவதாக காவல் ஆணையர் தேவ் ஆசீர்வாதம் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் மாநகர காவல்துறைக்கு உட்பட்ட வார்டுகளுக்கு புதிய அதிகாரியை நியமித்திருப்பதாக கூறினார். அதிகாரிகள் வாரத்துக்கு 2 முறை பொதுமக்களை நேரில் சந்திப்பார்கள் என கூறிய காவல் ஆணையர் தேவ ஆசீர்வாதம் இதன் மூலம் பொதுமக்களுக்கும் காவலர்களுக்கும் இடையே நட்புணர்வு ஏற்படும் என்று தெரிவித்தார். மதுரையில் நடைபெற்று வரும் குற்ற சம்பவங்களை தடுக்க பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருவதாகவும் அவர் கூறினார். மதுரை மாநகரத்தில் உள்ள இந்த 100 வார்டுகளுக்கும் காவல்துறையிலிருந்து சப் இன்ஸ்பெக்டர்ஸ் தலைமையில் வார்டு இன்சார்ஜ் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு சொல்லி நாமினேட் பண்ணியிருக்கிறோம். அவருடைய வேலை வந்து அந்த வார்டில் உள்ள மக்கள்கிட்ட ரெகுலராக மீட் பண்ணி அவங்ககிட்ட பேசி அந்த பகுதியில் உள்ள குறைகள் மற்றும் காவல்துறை சம்பந்தப்பட்ட ஏதாவது நிகழ்ச்சிகள் இல்லை காவல்துறை பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய ஏதாவது நிகழ்ச்சிகள் ஏதாவது நிகழ்வுகள் எதுவாக இருந்தாலும் சரி இந்த மக்களோடு இணைந்து அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் அது மட்டும் இல்லாமல் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டியது இருந்தால் கூட அந்த நடவடிக்கைகளோட ஒரு முயற்சியாகும். இது மூலமாக பொதுமக்களுக்கும் காவல்துறையினருக்கும் ஒரு நல்ல உறவு நல்ல நட்புகள் கண்டிப்பாக வலுவாக உருவாகும் என்று நான் நம்புகிறேன். சென்னை திருவொற்றியூரில் தொடர் வழிப்பறியில் ஈடுபட்டு வந்த பிரபல ரவுடியை காவல்துறையினர் துப்பாக்கி முனையில் கைது செய்தனர். சென்னை திருவொற்றியூர் எண்ணூர் விரைவு சாலையில் தொடர் வழிப்பறி மற்றும் கொள்ளையில் ஈடுபட்டு வந்தவர் லோகநாதன். கீரை பிரபு எனும் பெயர் கொண்ட இந்த ரவுடி மாட்டுமந்தை மேம்பாலம் அருகே வழிப்பறியில் ஈடுபடுவதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்த காவல்துறையினர் துப்பாக்கி முனையில் ரவுடி கீரை பிரபுவை சுற்றி வளைத்து கைது செய்தனர். விசாரணையில் 3 கொலை வழக்குகள் கீரை பிரபுவின் மீது நிலுவையில் இருப்பது தெரிய வந்துள்ளது. வந்தவாசியில் திடீரென பெய்த கனமழையால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். வந்தவாசி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் சில நாட்களாக வெயில் வாட்டி வதைத்து வந்தது. இந்நிலையில் திடீரென கீழ்குடுங்காலூர், மருதாப்பட்டு, மாம்பட்டு, வெண்குண்டம் உள்ளிட்ட இடங்களில் கனமழை வெளுத்து வாங்கியது. இதனால் பெரும்பாலான சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. காற்றின் வேகம் அதிகமாக இருந்ததால் மரங்கள், மின்கம்பங்கள் சாலைகளில் விழுந்தன. தொடர் மழை காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதனால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். நீலகிரி தேயிலை தோட்டத்தில் குட்டியுடன் யானைகள் வலம் வருவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி பகுதியில் வனவிலங்குகள் அட்டகாசம் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது. இந்நிலையில் தட்டப்பள்ளம் பகுதியில் 3 யானைகள் குட்டியுடன் சேர்ந்து தேயிலை தோட்டத்தில் சுற்றித் திரிந்து வருகின்றன. இதனால் தேயிலை தோட்ட தொழிலாளிகள் அச்சத்துக்கு உள்ளாகி உள்ளனர். மேலும் சாலையோரம் உள்ள யானைகளால் பல மணி நேரம் வாகனங்கள் சாலை கடக்க முடியாமல் வாகன ஓட்டிகள் திணறி வருகின்றனர். இதனால் யானைகளை காட்டுப்பகுதிகள் விரட்ட அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருநெல்வேலி மாவட்டம் மானூர் அருகே விவசாயி வெட்டி படுகொலை செய்த மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். திருநெல்வேலி மாவட்டம் உக்கிரன்கோட்டை கிராமத்தில் கோவில் கொடை விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வந்தது. அப்போது கோவிலில் இருந்த விவசாயி சண்முக சுந்தரத்தை சில மர்ம நபர்கள் அரிவாளால் வெட்டி படுகொலை செய்தனர். தகவல் அறிந்த காவல்துறையினர் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் வெட்டி படுகொலை செய்த மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். தருமபுரி அருகே ரியல் எஸ்டேட் அதிபர் கடத்தப்பட்டுள்ளதாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது.
தருமபுரி காந்தி நகரை சேர்ந்த உதயகுமார் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வருகின்றார். பணி நிமித்தமாக வெளியில் சென்ற அவர் நீண்ட நேரமாகியும் வீட்டுக்கு வரவில்லை என தெரிகின்றது. இதனையடுத்து செல்போன் மூலம் உதயகுமாரை தொடர்பு கொள்ள முயற்சித்த போது மொபைல் போன் அணைக்கு வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் எஸ்வி சாலை உள்ள பெட்ரோல் பங்க் முன்பு உதயகுமாரின் கார் மட்டும் நின்றிருப்பதாக உறவினர்களுக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அங்கு சென்ற உறவினர்கள் காருக்குள் பார்த்தபோது உதயகுமாரின் சட்டை பொத்தான்கள் சிதறி கிடந்தன. இதனால் தனது கணவரை சில மர்ம நபர்கள் கடத்தி சென்றிருக்கலாம் என கூறி சாந்தி போலீசாரிடம் புகார் அளித்துள்ளார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமரா பதிவுகளை சோதனை செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பில் பாஸ் செய்வதற்காக 2000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய வனத்துறை கண்காணிப்பாளரை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கைது செய்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் அரூரில் வனவராக பணிபுரிந்து வரும் ரவிச்சந்திரன் தன்னுடைய வருங்கால வைப்பு நிதியிலிருந்து கடன் பெறுவதற்கு விண்ணப்பித்துள்ளார். இந்நிலையில் ரவிச்சந்திரன் கடனுக்கான ரசீது சீட்டுக்கு அனுமதி அளிக்க கோரி வனத்துறை கண்காணிப்பாளர் தனலட்சுமி அணுகியுள்ளார். அதற்கு 2000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகின்றது. இதுபற்றி ரவிச்சந்திரன் லஞ்ச ஒழிப்பு போலீசில் புகார் அளித்தார். அவர்கள் அளித்த ரசாயன தடவை ரூபாய் நோட்டுகளை எடுத்து சென்ற ரவிச்சந்திரன் அதனை வனத்துறை கண்காணிப்பாளர் தனலட்சுமி கொடுத்தார். அப்போது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் தனலட்சுமி கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மயிலாடுதுறை அருகே அணுகுசாலை விரைந்து அமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகை மாவட்டம் வக்காரமாரி மணல்மேடு பகுதியை இணைக்கும் வகையில் அணுகுசாலை அமைப்பதற்கு நிலம் கையகப்படுத்தப்பட்டது. 5 ஆண்டுகளாகியும் சாலை பணிகள் தொடங்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் போக்குவரத்துக்கு பயன்படும் வக்காரமாரி சாலை குண்டும் குழியுமாக காணப்படுகின்றது. இதனால் கடும் சிரமத்துக்கு உள்ளாவதாக வாகன ஓட்டிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே சேதமடைந்த சாலையை சீரமைத்தும் அணுகுசாலை விரைந்து அமைக்க வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த வக்காரமாரி வடக்கு தெரு வழியாக அனைத்து கனரக வாகனங்கள் செல்வதால் நிறைய பாதிப்புகள் ஏற்படுது. இங்கே விபத்துகள் அடிக்கடி நடக்கின்றன. அதிகமான கனரக வாகனங்கள் செல்வதால் இந்த பழுதடைந்த இந்த 300 மீட்டர் சாலையை போட சொல்லி பலமுறை வற்புறுத்தியும் அதிகாரிகள் போடவில்லை. இந்த இணைப்பு சாலையை போடாமல் இதே தெருவில் கனரக வாகனம் சென்றால் உடனடியாக மக்களை திரட்டி ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் அல்லது போராட்டம் நடத்துவதாக உள்ளோம்.